ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 25 அதிகாரம் 12 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதாபிஸ்ல ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடந்தானா அவன் வாழ்க்கை நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் அவனுக்கு காட்டுவார் சொல்லி தாவீது சொல்றாரு. ஏன்னா தாவீது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே கர்த்தருக்கு பயந்து இருந்தாரு, கர்த்தரை சார்ந்து இருந்தாரு, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாரு. கர்த்தர் எப்பவுமே ஒரு வாழ்க்கையில முன்ன வச்சாரு. கர்த்தர் மேல வைக்கிற பயம் தாவீது கர்த்தர் மேல வச்ச பயந்தான் எந்த மனுஷனையும் அவர் அவர் எந்த மனுஷனும் அவர் பயப்படவே இல்லை. தாவீதிடம் அநேக சத்துருவும் எழும்பினாங்க. அநேக பேர் தாவீது எல்லாபடி அழிக்கணும்னு சொல்லி பயங்கரமா திட்டம் போடுறாங்க. ஆனா யாரால எதுவுமே செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம சவுல் தாவீதுரமா எழும்பி தாவீது எப்படின்னா கொல்லணும்னு சொல்லி சவுல் பயங்கரமா வெறியா சுத்துறாரு. தாவீது போராடலாம் காட்டி கொடுக்க ஆட்கள் ரெடியா இருந்து எல்லா வழியிலும் சரி தாவீதை மடக்க ஆட்கள் இருந்தாங்க. ஆனா ஏசப்பா தாவீது போற வழியெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தாரு. அவர் போக வழியெல்லாம் கர்த்தர் அவருக்கு காட்டினார். தாவீதை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே இல்லை. சவுலால ஒண்ணுமே செய்ய முடியல. கர்த்தர் தாவீதோட கூட அவர் தலையை உயர்த்தினாரு. அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரே என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா என்ற மனுஷன் அவனால என்ன செய்ய முடியும் சொல்லி தாவீது அழகா சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும் ஒரு விசுவாசியா இருக்கும்போது நம்ம ஒண்ணு நம்ம கர்த்தர் மேல பயத்தை வச்சு அவர் வழி நம்ம நடந்தாக்கா நிச்சயம் நம்மளுக்கு விரோமா எப்படியாப்பட்ட மனுஷன் நம்ம பயப்பட மாட்டோம். கர்த்தர் மேல பயத்தை வச்சா நம்ம எந்த மனுஷன் மேல நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா தேவன் நம்மளோட கூட இருப்பார், நம்மளுக்கு அவர் போதிப்பார், அவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை நம்ம காட்டுவார், அவருடைய கண்கள் நம்ம மேல வச்சா நமக்கு ஆலோசனை சொல்லுவார். நம்ம எப்பவுமே சரி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அதாவது சின்ன சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, இது கர்த்தருக்கு பிரியமா, இந்த இடத்துல போய் நான் பேசுகிற காரியம் சரி கர்த்தருக்கு சித்தமா நம்ம பேசுகிற காரியங்கள் நம்ம கர்த்தருக்கு சித்தமாக பேசுகிறோமா, கர்த்தருக்கு சித்தமாக செய்கிறோமா நம்மளே நம்ம இதாத்தி நம்ம ஆராய்ந்து நம்ம தியானிக்கணும். ஏன்னா நம்ம எது பண்ணாலும் சரி தேவ பயத்தை நம்ம செய்யணும். தேவ பயத்தில் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட முடியாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரர் எடுத்து பயன்படுத்த காரணமே அதுதான். அவங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பயம் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு சரித்திர நாயகம் மாற்றிச்சு. அதாவது ஆபிரகாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சோதம் குமார பட்டணம் அங்கே பாவம் பெருகிச்சு. அந்த பட்டணத்தை ஏசப்பா அழிக்க போகிறாரு. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் அதாவது நான் செய்ய போகிற காரியங்களை ஆபிரகாம் மறைப்பணும். அதாவது நான் அந்த சோதம் பட்டணத்தை அழிக்க போகிறேன், என் பிள்ளைக்கு நான் சொல்லாமல் இருப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுடைய ஏசப்பா சொல்கிறார். அப்போ ஆபிரகாமிட்ட ஏசப்பா சொன்னால் ஆபிரகாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு அவர் உண்மையாக நடந்து பாருங்க. அதாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் எல்லாமே சின்ன சின்ன தவறு செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் பக்கமாக அவங்க திரும்பிட்டாங்க. ஏன்னா எந்த மனுஷனும் பர்ஃபெக்ட் கிடையாது, எந்த மனுஷனும் உண்மை இல்லை. அவர் தான் பர்ஃபெக்டான தேவன், அவர் தான் உண்மை உள்ள தேவன். ஒன்று நம்ம சில டைமில் பாவம் செய்யும்போது ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க சொல்லி நீங்கள் திரும்ப நிச்சயமாக அவர் மன்னிக்கிற தேவன். அவர் அன்பு உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அவர் மகிமை உள்ள தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நம்மளை அப்படியாப்பட்ட தேவனை நம்ம தகப்பனாக கொண்டு இருக்கோம். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒன்று நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்து அவர் வழியில் நடக்கும்போது நிச்சயமாக சரி நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அவளுக்கு காட்டுவார். நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மளுக்கு இருந்தால் கர்த்தர் நிச்சயம் நம்மளை உயர்த்துவார். தாவீதை கர்த்தரை உயர்த்தினார், உங்களே கர்த்தரை உயர்த்துவார். ஆமென்.